உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலேவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்கள் வரிசையில் வரக்கூடிய இந்த சண்டேஸ்வரர் என்கின்ற சண்டிகேஸ்வரரை பற்றி, நாயனாரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் சோழ நாட்டில் மணியாற்றங்கரையில் செய்ஞாலூர் என்கின்ற ஊரில் பிறந்தார். இவர் அந்தன குலத்தில் சார்ந்தவர். இவர் தந்தையார் பெயர் எச்சத்தன், தாயார் பெயர் பவித்திரை மகனாக பிறந்தவர். இவர் 7 வயதிலேயே உபநயனம் பெற்றவர். 7 வயதிலே உபநயனம் மந்திர உற்சாகங்கள் எல்லாம் பெற்றவர். இப்படி இருக்கின்ற போது வாழுங்காலத்தில் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற போது சிறு வயதில் நண்பர் ஒருவன் தன்னுடைய பசுமாடு மேய்த்து கொண்டிருக்கின்றான். இடையகுலத்தை சார்ந்தவன். அவன் ஒரு மாடை தாக்க முற்படுகின்ற போது கோபம் கொண்டு, ஏன் பசுவை தாக்குகின்றாய்? நானாவது இந்த பசுவை வளர்க்கிறேன், இந்த மாடுகள் எல்லாம் மேய்த்து வருகிறேன் என்று உளமகிழ்ந்து அந்த அந்தரகுலத்தை சார்ந்த இந்த சண்டிகேஸ்வரர் என்கின்ற சண்டேஸ்வரர் இந்த 7 வயதில் இந்த சிறு வயதிலேயே இந்த மாடுகளை மேய்த்து வருகின்ற போது இந்த மாடுகள் நயமட அங்கங்கே பச்சை பசையில் இருக்கின்ற இடத்திற்கெல்லாம் இந்த சண்டேஸ்வரர் மாடுகள் மேய்த்து வருகிறார். அதிக பால் கொடுக்கிறது. இந்த பாலை தன்னுடைய தாய் தந்தையர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இவருடைய அந்த செயல்பாடு ஆச்சரியத்தை தருகிறது. மாடுகள் எல்லாம் அந்த அவருடைய செயலால், அவருடைய அந்த உள்ளார்ந்த அன்பினால் அதிக பால் கறக்கிறது. இந்த பாலை எப்படி கொடுத்து விட்டு வருகிறான். ஒரு கட்டத்தில் இவன் ஆதிசைவ குலத்தில் பிறந்தவன் அல்லவா, அதாவது சிவகோச்சாரியின் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் அல்லவா இந்த சண்டேஸ்வரர். இவர் இந்த ஆற்றங்கரையில் ஒரு மணல் லிங்கம் அமைத்து அவர்கள் மலர் தூவி அதற்கு உபநயனம் செய்து இந்த மாட்டின் பாலை ஊற்றி விடுகிறார். அனுதினமும் செய்கிறார். இதை அந்த மாட்டின் உரிமையாளர்கள், பால் கம்மியாக வருகிறது, உன் பையன் இது போன்ற தவறான இழிவான நிலையை செய்கிறான், இது மண்ணில் கொட்டி விடுகிறான், இது யாதென்று நீங்கள் கேட்கவில்லையா என்று அவருக்கு புகார் அளிக்க தந்தையார் வெகுண்டு கோபம் எழுந்து இந்த அனுதினம் பூஜையில் ஈடுபடுகிறான். லயந்து இருக்கிறார். இந்த சண்டேஸ்வரர் லயந்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார் சிவபெருமானை. இந்த தூரத்தில் இருந்த தந்தையார் பார்க்கிறார். மூடனே, முட்டாளே, ஏன் இப்படி பாடை விலயம் செய்கிறார் என்று சொல்லவும் அவன் சிவதொண்டே பெரிதொண்டு உயர்கொண்டு நெறிகொண்டு எதிர்கொண்டு உள்ள தூய்மையால் சிவனாரை தூது கொண்டிருக்கின்ற போது அவனுடைய வார்த்தை செவியில் விழவில்லை. சொல்லுகிறார், கத்துகிறார். இவன் காதில் விழாத போது சிவன்பாலே அன்பு கொண்டிருக்கிறான். இந்த சண்டேஸ்வரர் இருக்கின்ற போது பாலை எடுத்து ஊத்துகின்ற போது இந்த தந்தையார் சண்டேஸ்வரர் பாலை ஏற்றி சிவலிங்கத்திற்கு ஊற்றுகின்ற போது அந்த பால் சொம்பை எட்டி உதைக்கிறார். எட்டி உதைத்து இந்த பால் சொம்பு தூரே விழுகிறது. அப்போதுதான் தந்தை நம்மை நிந்திக்கிறார் என்று இந்த சண்டேஸ்வரர் கோபப்பட்டு தன்னுடைய கையில் இருந்த சிறு கம்பை எடுத்து வீசுகிறார். அது மனுவாக மாறி தந்தையார் காலை 2 வெட்டி வீழ்த்துகிறது. இந்த மண்ணில் அப்படியே செறிந்து விடுகிறார். அப்போது சிவபெருமான் உமாதேவியார் பிரசங்கமாகி, சண்டேஸ்வரா, இனி இந்த பூவுலகில் எனக்கு என்ன அபிஷேகம் செய்கிறார்களோ, என்னை எப்படி பூஜிக்கிறார்களோ உன்னையும் அப்படி பூஜிப்பார்கள் என்று சண்டிகேஸ்வராக சிவாலயங்கள் இன்று வரையில் அவருக்கு சிவனுக்கு நிகராக பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த எச்சதனையும் உயிர்ப்பிக்கிறார். அதாவது தந்தையாரும் உயிர்ப்பித்து வாழும் சில நாள் வாழ்ந்து அவர் சிவபதம் அடைகிறார். இன்று வரையில் நாம் ஆலயம் சென்றால் இந்த சண்டிகேஸ்வரர் இருக்கும் இடத்தில் நாம் அமைதியாக செல்ல வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அவர் கோபக்காரர், அவர் பூஜையை குறுக்கிட வேண்டாம் என்று அனைவரும் அவர் இருக்கும் இடத்தில் அமைதியாக செல்வார்கள். அவரிடம் சென்று 2 கைகளையும் 2 முறை தட்டுவார்கள். ஏனென்றால்
சிவன் கோயில் இருந்து சிவன் சொத்தை நாங்கள் எதுவும் எத்திரித்து செல்லவில்லை என்று, எங்கள் கையில் ஏதுமில்லை என்று திருநீற்றை கூட அங்கு தட்டிவிடுவதாக இன்று வரையில் நாம் இந்த பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறோம். அன்பு நண்பர்களே, இந்த இவருடைய குரு பூஜை தை மாதம் உத்திரம் நட்சத்திரம், அவதார ஸ்தலம் திருச்செஞ்சல்லூர், முக்திஸ்தலம் ஆப்பாடி என்கின்ற ஊராகும். அன்பு நண்பர்களே, நாமும் சென்றால் இந்த திருச்செஞ்சலூர் சென்று கோயிலில் வழிபடலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.